சாய்ப்பிள்ளைகள் ஓகே இப்ப பாருங்க ஸ்கிரீன் தெரியுதாண்டு மிஸ்கிட்ட கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. மிஸ் கலைக்கிறது விளங்குதா? எல்லாருக்கும் கேக்குதா பிள்ளைகள்? Yes, madam. ரைட் ஓகே கொஞ்சம் டிலே பண்ணுது, வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா. இந்த ஃபியூஸ் அங்க இருக்குன்னு பார்ப்போம். சர்க்கிட் சர்க்கிட்னு சொல்லியிருந்தார். இன்னொரு சர்க்கிட் இருக்கு பிள்ளைகள். அங்க அந்த பிளக் பாயிண்ட்கள் என்னது மெயின் பிளக்குகள் அதுக்கெல்லாம் நாங்க சர்க்கிட் பார்த்துருப்போம். ஒரு கட்டை கட்டையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிலது மெயின் பாக்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு கட்டை இருக்கும், ப்ளூ கலர்ல கட்டை இருக்கும், அந்த மாதிரி கட்டை கட்டையா இருக்கும். அது வந்து என்னது பவருக்கு பவரை வந்து எங்களுக்கு சேமிச்சு உடன் அந்த ரிப்பிலும் பாக்குறீங்களா? பார்த்துருப்பீங்களா? ரிப் ஓவர் அப்ப என்னது இடிமுழங்க போகுது அப்படின்னு சொன்னா தானாவே பவர் வந்து ஆஃப் ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி பவரை கண்ட்ரோல் பண்றதுக்குரியதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், சர்க்கிட்னு சொல்லி சொல்லுவோம். எங்க அந்த ஃபியூன்னு சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தா என்னடாப்பா ரைட் ஓகே பார்த்தா பாருங்க இந்த இருக்கு, இதுதான் ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் அங்க இருக்கு, இந்த ஃபியூஸ் அங்க இருக்கு, சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கு. இந்த இருக்கு இந்த மாதிரியான ஃபியூஸ் அங்க இருக்கும் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள. ஆனா நாங்க மெயினா தெரிஞ்சிருக்க ஃபியூஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். ஃபியூஸ் இந்த இருக்கு, பாத்துருக்கீங்களா? இது தெரியுதா பிள்ளைய? Yes, miss. இந்த மாதிரி ஃபியூஸ் பாத்துருக்கீங்களா? இங்க இந்த மாதிரி இது எங்க பாத்துருப்பீங்க? மெயின் ஸ்விட்ச் போர்டுல Oh, பாத்துருக்கீங்க. miss. பார்த்திருக்கேன். இதுதான் வந்து இது வந்து மினி எம்சிபின்னு சொல்லுவோம். சரியா? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். அண்ட் நாங்க பாக்குறது இந்த சிபியூல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நாங்க ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபியூஸ் அப்படி இருக்கு, ஒரு பாட்டில் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். சரி, இது வந்து சிபியூல இருக்குது. இந்த ஃபியூஸ் என்ன செய்யும்? The fuse is usually located in one corner of the power supply system unitல இருக்கு. Use an ohmmeter to check the fuse. If the ohmmeter is showing reading below, சரிதா? இது என்ன ஹெர்ட்ஸ்ல போகும்னு சொன்னா 0.1. அதோட என்ன சொல்றது மீட்டர். அதோட பவரை நாங்க பார்க்கக்கூடியது OHM. சரியா? இந்த ஹெர்ட்ஸ்ல தான் நாங்க பார்ப்போம் அதோட வேகம் எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப இது அங்க இருக்குது, எங்க ஃபியூஸ் இந்த மாதிரியான ஃபியூஸ் அங்க இருக்கு பிள்ளைங்க சிஸ்டம் யூனிட்ல. ஆனா நாங்க நார்மலி எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிட் வந்து இது. இது கண்டிருப்பீங்க தானே? எங்க வீடுகளில் எல்லாட்ட வீடுகள்லயும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சர்க்கிட் கூட எங்க பார்த்திருப்பீங்க. எங்க பவர் அடிப்பீங்க பிளக்குகள் அதுல பார்த்திருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? Yes, madam. கேக்குதா? Yes, madam. நான் பார்த்திருக்கேன். ரைட் ஓகே ஓகே இப்ப விளங்கிட்டா எங்கட இந்த ஃபியூஸ் இருக்குன்னு சொல்லி விளங்கிட்டா? ரைட் ஓகே அப்ப நாங்க நோட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூஸ் நாங்க யூஸ் பண்ணனால என்ன நடக்குது? எங்களுக்கு பவர் வந்து கண்ட்ரோல் ஆகி கொடுக்கும். சரி, எதுவும் பவர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா? இவரும் சேவ் பண்ணி வச்சிருந்து சரியான நேரத்துல சரியான பவரை கொடுப்பார். அப்படி ஓவர் பவர் இப்ப சடன்லி பவர் வந்து இன்னொரு டேமேஜ் ஆகுறது இல்லை. இன்னொரு காரியம் வந்து பாத்தீங்க, இன்னொரு காரணம் பாத்தீங்க, ஒரு வாஷிங் மிஷின் சடன்லி பவர் வந்து ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கிறீங்க, எழுதிருக்கிறீங்க. இந்த ஹை வோல்டேஜ் ஆன பவர் சப்ளை ஆகுற நேரம் தான் ஹை வோல்டேஜ் ஆகி எங்களோட ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகும்னு சொல்லி ஒரு
ஒரு வசனம் எழுதி இருந்தீங்க. எப்படி எங்க ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகுதுன்னு Yes, பார்த்ததுல madam. ஹை வோல்டேஜ் Of electricity. எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் ஆகுற நேரம் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். யார் கண்ட்ரோல் பண்றது? இந்த ஃபியூஸ். சரியா? இந்த ஃபியூஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Okay, madam. எங்களோட சிபியூக்குள்ள இருக்க ஃபியூஸ் இது. ரைட். ரைட். அடுத்த பாயிண்ட் பிள்ளையார், இந்த ஃபியூஸை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் prevents damage caused to the computer due to high voltage. high voltage current போற நேரம் கண்ட்ரோல் பண்ணணும். அதானே முதல்ல சொன்னேன். அதுக்குரிய பாயிண்ட் தான் இதான். ரைட். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அடுத்து மூணாவது பிள்ளைகள் யூசிங் இந்த கண்டிருக்கிறீங்களா பிள்ளைகள் பவர் சர்ச் யாரும் பார்த்துருக்கீங்களா? இவரும் வந்து ஹை வோல்டேஜ வந்து குறைச்சு கொடுக்கக்கூடிய ஆள் சரியா? This prevents damage to the computer. விளங்கல? இது பவர் பேங்கா மேடம்? இது பவர் பேங்க் இல்லையா பன்? இது என்ன செய்யும்னு சொன்னா இதுவும் வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் லைட்னிங் குறைச்சு கொடுக்கும் சரியா? ஹை வோல்டேஜா கரண்ட் வந்துட்டோம்னு சொன்னா இவரும் குறைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சரி. இவர் என்ன சொன்னா சர்ச் ப்ரொடெக்ஷன் சொல்லி சொல்லுவார் சரியா? ஓகே. இவரோட வேலை என்னன்னு சொல்லி பாப்போம் பாருங்கவா. அதுக்கு எழுதி முடியுங்க நான் சொல்றேன். ஷைமாக்கு விளங்குதாமா? கேக்குதா மிஸ் படிக்கிறது? ஷைமா மிஸ் எனக்கு நீங்க கதைக்கிறது விட்டு விட்டு தான் கேக்குது. கவரேஜ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் மிஸ். இங்க லேசா மழை பெய்யுது. ரைட் அம்மா, நான் நாளைக்கு எப்படியும் வீடியோ போட்டுருவேன். ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க சரியா? அப்படி எதுவும் விளங்கலன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஏதாச்சும் போட்டுக்கொள்ளுங்க. சரி பிள்ளைங்க, உங்களுக்கு டைம் போயிட்டு நான் அடுத்த கிளாஸ் நான் இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் சரியா? இது என்னன்னு சொல்லி பாப்போம். இதோட வேலை அப்போ நான் போட்டு காட்டின சர்க்கிட் அது மாதிரி இது எங்க இருக்குன்னு சொல்லி மிஸ் காட்டுறேன். அடுத்த கிளாஸ் பாப்போமா? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. எல்லாரும் குட் நைட், காட் பிளஸ் யூ. வர கிளாஸ் எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். குட் நைட் மேடம். பை. ஏதாவது சொல்லி சொன்னா பிள்ளைகள் மிஸ்ஸுக்கு மெசேஜ் ஒண்ணு போடுங்க சரியா? சிக்னல் ப்ராப்ளம் சொல்லி சொன்னா. ஓகே பிள்ளைகள், பை, காட் பிளஸ் யூ. Thank you.